ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.2ல 8th சம். சரியா? ஸோ நல்லா கவனிங்க. சொல்யூஷன். The solid sphere and solid hemisphere have total surface area equal அப்படின்னு சொல்றாங்க. have equal total surface area அப்படின்னா, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியரும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரும் சேமா. அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா தெரியணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் த ஸ்பியரோட ஃபார்முலா என்னது? 4πr². ஓகேவா? ஸோ ஸ்பியரோட ரேடியஸை R1ன்னு வச்சுக்கலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா என்ன? 3πr². ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் R2ன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? இது ரெண்டும் அவங்க ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நல்லா கவனிங்க. ஈக்குவல் அப்படின்னா இங்க இருக்கிற பை கேன்சல் ஆயிடுமா? இப்போ நல்லா கவனிங்க, மிச்சம் என்ன இருக்கு? நல்லா கவனிப்பா. 4r1² is equal to 3r2². இங்க r1 இருக்கா? ஈக்குவல் டு இந்த சைடு r1² இருக்கா? ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற இந்த r2² ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல வருமா? ஸோ r2². ஸோ இங்க 3 அப்படியே இருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 4 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன்ல வருமா? ஸோ இப்போ இது பாருங்க, ரெண்டு சைடும் ஸ்கொயர் இருக்கு. இங்க பாருங்க, r1² இருக்கு, இங்கேயும் r2² இருக்கு. எனக்கு இப்போ இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா? மேக்ஸ்ல நீங்க என்ன வேணா பண்ணலாம், பட் கம்ப்ளீட்டா பண்ணணும். ரைட்டா? ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட், அப்போ r1² டிவைடட் பை r2² இஸ் ஈக்குவல் டு √3/√4. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல், இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல். ஸோ இப்போ √4ஓட வேல்யூ என்னது? √2. ஆமாவா? எப்படி 4 எப்படி எழுதுவீங்க? 2 × 2. ஸோ இப்போ 2 × 2 எப்படி எழுதுவீங்க? 2². ஸோ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் எனக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஸோ அப்போ r1/r2 இஸ் ஈக்குவல் டு √3/2 அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ r1ஓட வேல்யூ √3, r2ஓட வேல்யூ 2. ஒத்துக்கிறீங்களா? r1ஓட வேல்யூ √3, r2ஓட வேல்யூ 2. அடுத்தது இப்போ நம்மள என்ன கேக்குறாங்க? ப்ரூவ் தட் த ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம். தேர்னா யாரு? ஸ்பியர், ஹெமிஸ்பியர். அப்போ பாருங்க, ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம். அப்போ ரெண்டு வால்யூம் இருக்கு. ஒன்னு வால்யூம் ஆஃப் ஸ்பியர், இன்னொன்னு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். இதோட ரேஷியோ, சாரி ஈக்குவல் டுன்னு போட்டேன். ரேஷியோனா ஈஸ்டு. ஆமாவா? ஸோ ஃபார்முலா எழுதிடலாமா? வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா 4/3/r³ ஈஸ்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் 2/3/r³. ரைட்டா? ஸோ டிவிஷன், ஈஸ்டு அப்படின்னா டிவிஷன். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 4/3 ஸ்பியரோட ரேடியஸை r1 அப்படின்னு எடுத்திருந்தேன், ஹெமிஸ்பியரோட ரேடியஸை r2ன்னு எடுத்திருந்தேன். ஸோ அதை மென்ஷன் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். r2³. ஸோ இப்போ எப்படி எழுதிக்கலாம்? இந்த 3 கேன்சல், பை கேன்சல். ஸோ 2 1 டைம்ஸ், 4 2 டைம்ஸ். கேன்சல் பண்றதுக்கு தெரியணும் சாமி. 10th வந்துட்டீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரைட். இப்போ 2 r1ஓட வேல்யூ √3 the whole cube by r2ஓட வேல்யூ 2 the whole cube. ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 2 × √3 × √3 × √3ன்னு எழுதிக்கலாமா? அடுத்தது 2 × 2 × 2ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இதுவும் கேன்சல். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? √3 × √3 3. இங்கே ஒரு √3 இருக்கு.
டிவிஷன்ல 2 2s are 4. ராஜா இதை நீங்க எப்படி எழுதிக்கலாம்? டிவிஷன்ல இருக்கிறது ரேஷியோவா மாத்திக்கோங்க. ஸோ அப்போ ratios of their volume should be equal to 3√3:4. கிடைச்சிருச்சா? நம்ம இதானே படிச்சோம். ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம் இஸ் 3√3:4. ஸோ நமக்கும் அவங்க வால்யூமை ரேஷியோ எடுக்கும்போது இதுதான் ஆன்சராக கிடைச்சிருக்கு. ஓகே, கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ.